வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். தொடர்ந்து வாடிக்கையாளர்களும் பார்வையாளர்களும் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. உங்களுக்கு எல்லாம் என் மானசீகமான நன்றி, வணக்கம். நான் என்னுடைய பரிகார முறைகள் எல்லாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கும். அதே சமயம் அந்த பரிகாரத்தால் உங்களுக்கு நிரந்தர வெற்றி கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா வாடிக்கையாளர்கள் தான் கடவுள். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. அப்போ வாடிக்கையாளர்கள் என்னை விட ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்க பெரிய உயரத்துக்கு வரணும்னு நான் நிச்சயமாக நினைப்பேங்க. நான் காலையில் என்னுடைய அலுவலகத்தில் அன்னை வாராகி முன்பு பிரார்த்தனை செய்யக்கூடிய விஷயமே என்னென்னா, இன்று எந்த வாடிக்கையாளர்கள் என்னை சந்திக்க வராங்களோ அவர்களுக்கு சொல்லுகின்ற எளிமையான பரிகாரம் வெற்றி அடைந்து அவர்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்திற்கு வர வேண்டும் என்று நான் வணங்குகிற அன்னை வாராகியையும் மகா பெரியவரையும் மானசீகமாக தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி தான் நான் சீட்டில் உட்காருங்க. அப்போது அந்த வழிபாடுகளால் நீங்கள் பெரிய நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது நான் என்றைக்குமே தீவிரமாக இருப்பேன். நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஒரு தடவையாவது ஒரு பரிகார கோயில் கண்டிப்பாக கொடுப்பேங்க. எல்லாரும் பயன்படுத்தும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் கொடுப்பேன். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் வாழ்வில் என் வாடிக்கையாளர்களுக்கு தலை சிறந்த வெற்றியை கொடுத்த பரிகாரம். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் வாழ்வின் வெற்றியும். அது என்ன சார் வெற்றிலை மாலை தான் அப்படி பேசும் அப்படின்னா, கண்டிப்பாங்க என் அனுபவத்தில் என் வாழ்க்கையில் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் ஒரு பரிகாரம் ரெஃபர் பண்ணி மிகச்சிறந்த உயரத்தில் அவங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா இந்த வெற்றிலை மாலை பரிகாரம். ஒவ்வொரு கிழமைக்கும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடும்போதும் ஒரு விஷயம் நடக்கும். அவங்க ஒரு உயரத்தை தொடுவாங்க, அவங்க ஒரு பிரச்சனை கண்டிப்பாக தீரும். குறிப்பாக ஒருவர் புதன்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுவதால் சகல தோஷத்திலிருந்தும் சகல பிரச்சனையிலும் இருந்தும் அவர்கள் நிவர்த்தி அடைகிறார்கள். அதுலேயும் குறிப்பாக புதன்கிழமை புதன் ஹோரையில் போய் காலையில் ஒரு 6:30 மணிக்கு யார் வெற்றிலை மாலை போடுறாங்களோ அவங்களுக்கு சகல சம்பத்துகளும் கிடைக்குங்க. வெற்றிலையாலே ஆஞ்சநேயரை நீங்கள் அலங்காரம் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் 1 வருடத்துக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டா என்ன பலன் கிடைக்குமோ அது பூரா கொடுத்துருவார். கலியுக வரதன், கண் கண்ட தெய்வம், அஞ்சனை மைந்தன், வாயுபுத்திரன் ஆஞ்சநேயர். சாதாரணமான ஒரு கடவுள் இல்லைங்க. லைவாக பார்க்கலாம் நீங்கள் பிரச்சனை தீர்றத. அவர்கிட்ட நீங்கள் நின்று சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா எப்படி சஞ்சீவி மலையை அப்படி அழகாக தூக்கிட்டு வந்தார், உங்கள் பிரச்சனைகளை அப்படி தூக்கிட்டு போய் வெளியே போட்டுருவாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம், ஒரு சக்தி, ஒரு ஆளுமை, ஒரு யதார்த்தம், ஒரு விசுவாசமான ஒரு கடவுள் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னாங்க. ராமருக்கு எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்கார். அவருக்குன்னு அவர் எதுவுமே பண்ணதில்லைங்க. எப்போ பார்த்தாலும் சதாகாலமும் ராமர் ராமர் ராமர். ஸ்ரீராமர் தான் அவர் தியானிச்சிருக்கார். ஸ்ரீராமருக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். அப்போ ஆஞ்சநேயர் முன்னாடி நின்று வெற்றிலை மாலை போட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதி ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ங்கிற வார்த்தையை உச்சரிச்சிங்கன்னா கண்முழிச்சு பார்ப்பார், என்ன வேணும்னு கேட்பார். கண்டிப்பாக அது நடக்கும். இது அனுபவத்தில் வெற்றி கண்ட பரிகாரம்ங்க, வெற்றிலை மாலை பரிகாரம். இதில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு விசேஷம் பொருந்தி இருக்குங்க. அதை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. உங்களுக்கு நான் சொல்கிற பிரச்சனை யாருக்காவது இருந்ததுன்னா அந்த கிழமையில் போய் அந்த வெற்றிலை மாலை போடுங்க. மிகச்சிறந்த ஒரு சக்ஸஸ், வளர்ச்சி. உங்களுக்கு மன அழுத்தமும் மனக்குழப்பமும் மன ரீதியான இடைஞ்சல்களும் தூக்கமின்மையும் இருந்தால் திங்கட்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. வெற்றிலையில் கிழிசல், ஓட்டை, கருப்படிக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. சுத்தமாக இருக்கணும். நல்லா வெற்றிலையை கழுவி தொடச்சி நல்லபடியாக வெற்றிலை மாலை போடணும். வீடு அமையல, அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருக்குது, பூமி பிரச்சனையாக இருக்குது, பங்காளி தகராறாக இருக்குது, எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை. ஹெல்த் இஷ்யூஸ் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகணும்னா செவ்வாய்க்கிழமை வெற்றிலை மாலை. புதன்கிழமை வெற்றிலை மாலை போட்டிங்கன்னா சர்வதோஷ நிவாரணி. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் புதன்கிழமை போடுற வெற்றிலை மாலைக்கு பலன். இதில் உங்கள் குழந்தைங்க சரியாக படிக்கலை,
ஒரு போராட்டமாக இருக்காங்க, நெருக்கடியாக இருக்காங்க அப்படின்னா புதன்கிழமை வெத்தலை மாலை போட்டால் கண்டிப்பாக படிப்பாங்க. குழந்தை பேர் இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை, பூர்வீகத்தில் பூர்வ ஜென்மமாக ஏதோ கர்ம வினை தொடருது அப்படின்னா வியாழக்கிழமை போய் வெற்றிலை மாலை போடுங்க. வியாழக்கிழமை வெற்றிலை மாலை போட்டால் இன்னும் பவர் ஜாஸ்தி, சூப்பராக கிடைக்கும், அட்டகாசமாக வேலை செய்யும். எப்போ சார் வெத்தலை மாலை இதெல்லாம் போடணும்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போடுங்க, தப்பே கிடையாது. ஆஞ்சநேயர் இந்த நேரத்துக்கு தான் வாரணும்லாம் சொல்ல மாட்டார். டைம் கிடைக்கும் போது போடுங்க. ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். திறந்த ஆத்மார்த்தமான உள்ளுணர்வோடு போய் நம்பிக்கையோட பயபக்தியோடு போடணுங்க. ஆஞ்சநேயர் சப்போர்ட் பண்ணுவார். கல்யாணம் நடக்கலை, சுபகாரியம் நடக்கலை, சுபகாரியம் தள்ளி போகுது, வீடு இடம் நிலம் வாகனம் பணம் பொருளாதாரத்தில் கடும் நெருக்கடியாக இருக்கேன் சார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும். தொழிலில் நான் பார்க்காத நெருக்கடியே இல்லை சார், தொழிலில் நான் சந்திக்காத நெருக்கடியே இல்லை, தொழிலில் எனக்கு இடைஞ்சல் தீரவே மாட்டேங்குது சார் அப்படின்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. அதே போல் உங்களுக்கு பித்திருக்கள் சாபம் இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதோ ஒரு சாப கோப தோஷங்கள் தான் என் வாழ்க்கையில் என்னை தடுத்துக்கிட்டு இருக்கு, எனக்கு மனசில் கவலையாக இருக்குது சார், என்னால் நிம்மதியாகவே இல்லை, மனக்குழப்பமாக இருக்குது, தைரியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க. வாரத்தின் 7 நாட்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டுட்டு ராகுவோட தோஷம் தீரணும்னா ராகு காலத்தில் எந்த கிழமையாக இருந்தாலும் ராகு காலத்தில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, கேதுவோட தோஷம் நீங்குவதற்கு செவ்வாய்க்கிழமையோ அல்லது யமகண்ட வேளையிலோ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டால் இந்த 9 கிரகங்களில் உங்களுக்கு ஏதேனும் கசப்புகள் தொந்தரவுகள் இருந்தால் நிச்சயமாக இந்த வெற்றிலை மாலை பரிகாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கேன். 100% நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. இன்னும் ஒரு படி போய் எனக்கு எல்லா பிரச்சனையும் தீரணும், நான் நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கல்ல, உங்கள் ராசிக்கான ஒரு நட்சத்திரம் இருக்கும்ல, அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க, சகல தோஷமும் நிவர்த்தியாகும். இந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை எத்தனை மாலை சார் போடணும், எத்தனை வெற்றிலை பண்ண? 21 வெற்றிலை. அந்த 21 வெற்றிலையும் அந்த ஆஞ்சநேயருக்கு பச்சை நூலில் கட்டணுங்க, கிரீன் கலர் நூல், அதில் கட்டி சுத்தபத்தமாக நீங்கள் இருக்கணும். ஆஞ்சநேயருக்கு போய் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி அந்த வெற்றிலை மாலை போட உங்களுக்கான சகல தோஷ நிவாரணியாக இந்த வெற்றிலை மாலை பரிகாரம் இருக்கும் என்று சொல்லி எல்லோரும் இந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு அணிவித்து உங்களுக்கான கஷ்டங்களிலிருந்து விடுதலை அடைய, வெற்றி அடைய, கஷ்டங்களிலிருந்து மீண்டு வெளியில் வர எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.